அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தண்டனிட்டேன் என்று சொல்லமாம் சாமிக்கு, தண்டனிட்டேன் என்று சொல்லம்மாம். தண்டலை விளங்கும் தில்லை, தண்டலை விளங்கும் தில்லை தலத்தின் மேல் பொன்னம்பலத்தேன் கண்டவர் மயங்கி வேடம் கட்டி, கண்டவர் மயங்கி வேடம் கட்டி ஆடுகின்றார், கண்டவர் மயங்கி வேடம் கட்டி ஆடுகின்றார். தண்டனிட்டேன் என்று சொல்லம்மா. மாயவன் தங்கனி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணி மாயாஸ்வரூபினி மகேஸ்வரியோனி மலையரகன் மகளான நீ தாயே மீனாட்சி நீ, தாயே மீனாட்சி நீ சக்குணவள்ளி நீ தயாநிதியும் நீயே, தயாநிதியும் நீயே. தண்டனிட்டேன் என்று சொல்லம்மா சாமிக்கு, தண்டனிட்டேன் என்று சொல்லம்மா. இப்படி வள்ளல் பெருமான் ஈஸ்வரன்கிட்ட நான் வணங்குறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த சக்தி கிட்டே சொல்கிறார். நான் தண்டனிட்டேன்னு சொல்லுமா சாமிக்கிட்ட. அவர் வேடம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கார், தில்லையில் நடனம் ஆடுறாரு, அவர்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறார். அவங்க என்னென்ன உருவில் இருக்கிறாங்கன்னு அதையும் சொல்கிறார். அதான் வல்லபெருமான் என்ன சொல்கிறாரு, ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தினுடைய சுவை தான் அந்த காய்க்கு இருக்குமா. ஒரு பூ செடி இருக்குதுன்னா அந்த பூ, எந்த பூவோ அந்த பூவினுடைய வாசம் தான் அந்த செடியினுடைய அளவுக்கு தான் அந்த வாசம் இருக்குமா. ஆனால் ஒரு குரு இருக்கிறாருன்னா அந்த குருபடி தான் சிஷ்யம் இருப்பான. அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. அரசன் நல்லவராக நல்ல முறையிலே ஆட்சி செய்து நேர்மையாக இருந்தான் என்றால் மக்களும் நேர்மையாக இருப்பார்களாம். அதான் அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி, குரு எவ்வழியோ சீடர்கள் அவ்வழி. அப்போ குரு எப்படி இருக்காரோ அப்படிதான் சீடர்கள். இப்போ பனைமரம் இருக்குன்னா பனைமரத்தினுடைய சுவை, அந்த சுவை தான் பனங்காய்க்கு இருக்கும். ஒட்டு மாம்பழம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய பழம் தான் அப்படி தான் இருக்கும். அந்த மரத்துக்கு தான் அந்த சுவை இருக்கும். அதுபோல் குருவுக்கு இருக்கிற குணம் சீடருக்கு இருக்கும், அரசனுக்கு இருக்கிற குணம் குடிமக்களுக்கு இருக்கும். அதான் வல்லபெருமான் சொல்கிறாரு, நான் அடையும் சுகத்தை நீங்கள் ஏன் அடைய மாட்டீர் அப்படின்றார். நான் அடையிற சுகத்தை நீங்கள் ஏன் அடைய மாட்டீங்க அப்படின்றார். சத்திய ஜோதியை என்னுள் கண்டனன், சத்திய ஜோதியை என்னுள் கண்டேன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன். சத்திய ஜோதியை என்னுள் கண்டேன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன்றார். சபையென உளமென தான் அமர்ந்து எனக்கே, சபையென உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்தது ஒரு அற்பெருஞ்சோதியினர். அதில் என்ன சொல்றாருன்னா, சத்திய ஜோதியை என் உள் கண்டனேன், என் உள்ள கண்டேன். சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய அகஜோதியை பாருங்கள். புறஜோதியை ஆரம்ப நிலையில் பார்க்க வேண்டும், அகஜோதியை புருவமத்தியில் பார்க்க வேண்டும். அதான் சொல்றாரு, சத்திய ஜோதியை என்னுள் கண்டனன், கண்டேன், என் உள்ள கண்டன். சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன், அங்கே பார்த்த அந்த சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் என்ன சொல்றாரு, சபைனா என்ன?
ஞானசபைன்னா என்ன? ஞானசபை ஏன் கட்டினார்? அவர் உள்ள கண்டார். அவர் உள்ள கண்டதை வெளிப்புற தோற்றமாக புற சபையை கட்டி நமக்காக காண்பித்தார். அதான் சொல்றார், சபை என. எது சபை? இதுதான் சபை. இந்த ஒரு ஜான் தான் சபை. சபை என உளமென தான் அமர்ந்து எனக்கே, சபை உளம் என தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்தது ஒரு அற்பெருஞ்சோதி. அபயமே எனக்கு இல்லை, நான் எல்லா வெற்றியும் பெற்றேன். அதனால் நீங்களும் பெறலாம். பெறக்கூடிய சக்தியை தங்களுக்கு தெளிவாக உரைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். சபை உளம் எல்லாமே இங்கே தான் இருக்கு, இந்த ஒரு ஜானில் தான் சபை. அதனால் அந்த சபையை நாம் அறியணும். பொற்சபையில் புகுந்தரணும் இது கண்டி என்ன சொல்றாரு? பொற்சபையில், இதான் பொற்சபை. பொற்சபையில் புகுந்தரணும் இது கண்டி, இதான்பா நேரம், இந்த நேரத்தில் இங்கே பூருங்க அப்படின்ற. பொற்சபையில் புகுந்தருணம் இது கண்டி. அப்புறம் என்ன சொல்றாரு? நம்மவரே நம்மவரே நான் தான் உரைக்கின்றேன், நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன். என் மொழிவோர் பொய்மொழி என்று எண்ணாதீர், என் மொழிவோர் பொய்மொழி என்று எண்ணாதீர் அப்படின்ற. நான் சொன்னதை நீங்கள் அடையலாம், நான் சொன்னதை செஞ்ச நீங்கள் அடையலாம். அடைய முடியாது என்று அவை நம்பிக்கை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஞானசேரில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை அழகாக சொல்கிறார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம ஞானத்தை அடையணும்னு. பொய் சொல்கிறேன்னு நினைக்காதப்பா, நான் அடைஞ்சதை நீங்கள் அடையணும்னு சொல்கிறார், திட்டவட்டமாக சொல்கிறார். ஆனால் சில அன்பர்கள் வந்து அடைய முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? முடிவான நிலையில் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற காலத்தில், இல்லறத்திலிருந்து துறவரம் வருகின்ற காலத்தில் புழுக்காத ஆகாரங்களை உண்ண வேண்டும். புழுக்காத ஆகாரம்னு சொன்னால் வெந்நீர் தான் சாப்பிடணும். வெந்நீரை வந்து ஒரு செடியில் ஊற்றினா செடி செத்து போகும். வெந்நீரையே சாப்பிட வேண்டும். பேயம்பழம் சாப்பிட வேண்டும், தேன் சாப்பிட வேண்டும், கல்கண்டு சாப்பிட வேண்டும், இளநீர் சாப்பிட வேண்டும். இதுதான் ஆகாரம். ஆகாரம் இது, இதுதான் ஆகாரம். தேன், இளநீர், பேயம்பழம், வெந்நீர், இதை சாப்பிட்டா போதும். இதையே சாப்பிட்டு இருந்தாக்கா 6500 கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 6500 கோடி செல்களும் அழிந்தால்தான் இந்த தேகம் மறையக்கூடிய நிலையை அடையும். என்ன சொல்றாரு? முடிவான நிலைன்னு சொல்றாரு. செல்கள் இருக்கின்ற பொழுது நாம் அந்த நிலையை அடைய முடியாது. அதுதான் ஆகாரம் சொல்றாரு. ஒருவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, அவர் இப்போ மது வந்துட்டு என்ன பேசுகிறாரு? தப்பாக பேசுகிறார். அப்போ அந்த மதுவனுடைய சுவையை, அந்த ஆற்றல் அவர் அப்படி பேசுகிறார். அதுபோல் ஆகாரத்தை மாற்றினால் இப்போ நோயே குணமாகாது, கொடிய நோய்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு 3 மாதம் பழ வகையே சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட கொடிய நோயும் சரியாயிடும். கேன்சர்லேருந்து எல்லாமே முடியாதுன்ற நோயெல்லாம் குணப்படுத்தலாம். ஆனால் வாயை கட்டணும். 3 மாத காலம் வெறும் பழங்களையே சாப்பிட வேணும். பசி எடுக்கும் போதெல்லாம் பழம் தான் சாப்பிடணும். எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்தலாம். அப்போ என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு இருக்கணும். அதான் சொல்றார், என் மொழியை ஒரு பொய்மொழி என்று எண்ணாதீர். உலகீர் இதுவரையும் உண்மையை அறிந்தலரே. இந்த உலகத்தில் யாரும் உண்மையை சொல்லலை, நான் தான் உண்மையை சொல்கிறேன். தயவு செஞ்சு கேளுங்க, இதை சரியாக புரிஞ்சிங்க. புரிஞ்சிக்காத அவநம்பிக்கை அடையாதீர் அப்படின்றது. சிற்சபையின் மாமருந்து, இந்த சிற்சபையில் இருக்கக்கூடிய மாமருந்து நினைவீர். அதை நினைங்க. நினைத்தால் தீமையெல்லாம் நன்மை என்று, தீமையெல்லாம் நன்மை என்று. நீர் பிறரோம்
நான் உனக்கு நேய உறவல்லனோ, நீர் பிறரும் நான் உனக்கு நேய உறவல்லனோ. அவர் என்ன சொல்றாரு, நீங்க சைவத்துக்கு வந்த பிறகு என்னுடைய அகையணத்தார் அப்படின்றார். என்னுடைய அகையணத்தார், என்னுடைய சகோதரர்கள், நீங்க தான் என்னுடைய சகோதரர்கள். என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்க மாமிச உணவு உண்ணுபவர்களாக இருந்தால் அவர்கள் புற இனத்தார். ஆனால் சைவத்துக்கு வந்த யாராக இருந்தாலும் சரி, எக்குடி பிறப்பின் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றுவோர் மேல் வருகின்றார். அதுபோல எந்த ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய பெருஞ்சோதின்றார். அதெல்லாம் விட்டுருங்கப்பா. எல்லா உயிரும் தம் உயிர் போல் நினைக்கின்றவர்கள் யாரோ அவரோ என்னுடைய அகையணத்தார். அவர்களுக்கு நான் சொல்வது பொருந்தும். இதை விடாமுயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். நீ வேற நான் வேற நினைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றார். நீர் பிறரும் உமக்கு நேய உறவல்லனோ. உன் சொந்தமான உறவு இல்லையா, உன் சொந்தக்கார உறவை விட நான் தான் சொந்தமான உறவு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் நல்லது தான்ப்பா சொல்றேன். நீ வாழ்ந்துரு, இல்லறமா இரு, இல்லறத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கி, அப்புறமா துறவரம் வா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீத்தார் இறைவனடி சேராதன். பிறவி என்ற பெருங்கடல் இருக்கிற அந்த கடலை நீந்தி வா. அந்த இறைவனடியை சேரணும்னு சொன்னா அந்த கடலிலே நம்ம நீந்தி வரணும். அந்த துடுப்பு நம்மளோடு இருக்கணும். துடுப்பு இல்லாத படகு என்ன ஆகும், திசை மாறி போகும். துடுப்பு இல்லாத படகு திசை மாறி போகும். குருவில்லாத சிஷியன் நாணம் அடைய முடியாது. அதுபோல நம்ம குருநாதர் என்ன சொல்றாரு, நெடுமொழியே நெடுமொழியே உரைக்கின்றேன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ. நெடுமொழியே உரைக்கின்றேன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ. உங்களுக்கு கெட்ட வழி சொல்லப்பட்டப்பா, நல்ல வழியே நீங்கள் நலமடையக்கூடிய வழி தான்ப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறார், கொடுமொழி சொல்லலை அப்படின்ற. அப்புறம் இந்த உலகத்தில் கோடான கோடி பேர்கள் மறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது சொல்கிறது அவர் சொன்னது தான் கவிஞர்கள் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார். மக்களுடைய மனதில் நிற்பவர் வள்ளலார் தான். மக்களுடைய மனதில் நிற்பவர் திருவள்ளுவர். இப்படி மக்களுக்காக பொதுநலமாக வந்தவங்களும் மக்கள் மனசில் நிற்கிறாங்க. மக்கள் மனசில் இப்போ உலகம் இருக்கிற வரைக்கும் வள்ளல் பெருமானை பேசுவாங்க, உலகம் இருக்கிற வரைக்கும் வள்ளுவர் பேசுவாங்க, உலகம் இருக்கிற வரைக்கும் ஞானசம்பந்தர் பேசுவாங்க, அப்பர் சுந்தர் நால்வரை பேசுவாங்க, திருமூலரை பேசுவாங்க, சிவவாய்க்கரை பேசுவாங்க. இப்படி கோடான கோடி பேர்கள், அதான் வாழ்ந்தவர் கோடி சொல்ல முடியாது. கோடான கோடி பேர் இருக்காங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. அதில் வாழறது பெருசு இல்லை, மறையிறது பெருசு இல்லை. மக்கள் மனசில் நிற்க வேண்டும் என்பதுதான் சொல்கிறார்கள். முதலில் நம்பிக்கை வேணும் நமக்கு. என்ன வேணும், முதல்ல நம்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு ஆயுதமே நம்பிக்கை தான். அதன் பிறகு நாணம். நம்பிக்கை வந்தால் நாணம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கை வந்தால் நாணம் பெறலாம். கடைசி வரை உறுதியாக இருப்பீர்கள், கடைசி வரை உறுதியாக இருப்பீர்கள். துன்பம் வரும்போது நம்பிக்கையை கைவிடுவீர். துன்பம் வரும்போது நம்பிக்கையை கைவிடுவீர் அப்படின்னு சொல்றார். அப்போ துன்பம் வந்தாலும் தோழக்கூடாது அப்படின்னு தான் சொல்றார். துன்பம் வந்தாலும் தோழக்கூடாது. அப்புறம் பாவி என்று பெயர் எடுக்காதே. நீ மறைன்னு சொன்னால் அவங்க எடுக்கிறான் படுபாவி அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் ஒரு படுபாவிங்க, அவன் மோசமானவங்க, எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் இது பண்ணிட்டான், அவன் சொத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா.
அவங்க கிடக்கிறான் படுபாவின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், 7 ஜென்மத்துக்கு நம்ம படுபாவி தான். அதுதான் என்ன சொல்கிறாரு, ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் இந்த உலகத்தில் பாவி என்று நாமம் படைக்காதே, மேதினியில் விரோதமும் பகையும் வேண்டாம். என்ன சொல்றாரு, இந்த ஆவினா உயிர் தான், பிராணவாயு போயிட்டே இருக்கு, அது பிராணவாயு உள்ள போகிற வரைக்கும் தான் நம்ம உயிர் இருக்கும். இந்த காயம்னா உடம்பு, இதுவே அழிந்தாலும் இந்த உலகத்தில் மேதினியில் பாவி என்று பெயர் எடுக்காதே, நாமம் அப்படின்னா பெயர் எடுக்காதே, மேதினியில் விரோதம் வேண்டாம், பகையும் வேண்டாம். இப்படி நீ இருந்தாயானால் கண்டிப்பாக இறைநிலையை அடையலாம், என்னைப்போல் சுகம் அடையலாம், என்னைப்போல் சுகம் பெறுவீர். யார் வள்ளல் பெருமான் சொல்றார், என்னைப்போல் சுகம் அடைவீர். இருப்பது பொய், நாம் இருக்கிறது பொய், போவது மெய். இருக்கிறது பொய், போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே, இந்த நெஞ்சத்தில் நினைக்கணுமா, இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே, ஒருவருக்கும் தீங்கினை செய்யாதே, பருத்த தொந்தி நமதென்று எண்ணி, பருத்த இந்த தொந்தி இருக்கு வயிறு, பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருந்தோம். இந்த தொந்தி இந்த உடம்பு நம்மதுன்னு இருந்தோமா, அப்போதான் நாய் சொல்லுதான், அப்பப்பா உன் ஆவி உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் ஒன்றுது, ஆவி போனால் எங்களுது அப்படின்னு சொல்லுதான். நாய் நரிகள், நரியும் சாப்பிடும் நாயும் சாப்பிடும், கழுகும் சாப்பிடும் இந்த உடம்ப. நாய் நரிகள் கழுகு என்னதென்று சொல்லுமாம். என்ன சொல்றாரு, என்னதுங்க என் உடம்புப்பா, நீ இருக்கிறது உன் உடம்பு அப்படின்னு சொல்லுமா. அதனால் அதுதான் என்ன சொல்கிறாரு, தீங்கினை யாருக்கும் செய்யாது, தீங்கு செய்யாதது இந்த உடம்பு மறைய முடியும். வள்ளல் பெருமான் சொன்ன ஆகாரத்தை எடுத்துக்கணும், புழுக்காத ஆகாரம். இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் முளைக்கிற பொருள் சாப்பிட்டா முளைச்சிட்டு தான் இருக்கும். பட்டினி தடிகள் துறவரம் போகிறார், காதார்ந்த ஊசியும் கடவாய்க்கு வராதுன்னு சொன்ன உடனே துறவரம் வந்துட்டார். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்காது. அப்படி வரும்பொழுது ஒரு காட்டில் ஒரு பிள்ளையார் கோயில், காட்டு வழியே. சரி கொஞ்ச நாள் நிச்சயில் இருக்கலாம்னு சொல்லி அந்த பிள்ளையார் கோயிலில் நிச்சயில் இருக்கிறார். அந்த வழியாக திருடர்கள் வந்தாங்க. அவங்க பிள்ளையாரப்பா, நாங்கள் போகிற இடத்துல நல்லபடியாக திருடு கிடைக்கணும், நாங்கள் நிறையா திருடிட்டு வரணும், உனக்கும் கொஞ்சம் நாங்கள் கொடுக்குறோம் நன்கொடையா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா திருடன்னு ஏன் பேருன்னு கேட்டால், திருன்றது மேன்மையானது. நல்ல திருடன், அதை ஒழுங்காக அந்த தொழிலை கடைப்பிடிக்கக்கூடியவன் ஒரு வீட்டில் திருடுவானால் அந்த வீட்டுக்காரனுக்கு இப்போ 4 நாளைக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் வருவானா, சுத்தமாக எடுத்து வர மாட்டானா. ஒரு வீட்டில் திருடனா சுத்தமாக எடுக்க மாட்டானா, அவன் தான் நல்ல திருடன். அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 நாளைக்கு பசங்களை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லி 4 நாளைக்கு சாப்பாட்டுக்கு காசோ பணமோ பொருளை வச்சுருவாங்க, வச்சுட்டு தான் வருவானோ, நகையை கூட வச்சுட்டு வருவானோ. அவனுக்கு தான் திருடன் அப்படின்னு. அப்பேற்பட்ட திருடன் விநாயக பெருமானுக்கு உனக்கு நன்கொடை தரேன்னு சொல்லி பிரார்த்திட்டு போகிறான். போய் நல்லா திருடுறான். அரசாங்கத்தில் போய் திருடுறதுனால நிறையா பொருள் வைடூரியம் மாணிக்கம் எல்லாம் திருடிட்டு வராங்க. சொல்ல தவற மாட்டான் பாருங்க திருடன். அப்போ நம்ம கணேசனுக்கு நம்ம சொல்லிட்டு போனதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து மாலையை எடுத்து வீசினான். ஏன்னா பின்னாடி அரசாங்க காவலர்கள் துரத்தி கொண்டு வராங்க. அப்போ இவன் ஒரு முத்து மாலையை சீக்கிரமாக எடுத்து அப்படி விநாயகருடைய அப்படி போட்டான். போடும்போது அங்கே லிஸ்டில் இருந்தார் பட்டினி தடிகள், அவருடைய கழுத்தில் விழுந்தது. அரண்மனை காவலர்கள் வந்தார்கள்.
பார்த்தா விநாயகர் பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கிறாரு, முத்து மாலை இருக்குது. ஆகா, நம்ம தெரிஞ்சு வந்த திருடன் இதோ இருக்கின்றான். அவன் பாசாங்கு செய்கிறான், வேஷம் போடுறான், சாமியார் மாதிரி நடிக்கிறான். திருடிட்டு வந்து எப்படி உட்காந்துக்கிறான் பத்தியா, தவம் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு. இவன் தான் சரியான திருடன் சொல்லி அவர் அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க. அவர் ஒன்றும் புரியல, என்ன நாம் செஞ்சோம் அப்படின்னு புரியல. போகிறாங்க, போயிட்டு அரச சபையில் கொண்டு போய் அரசன் முன்னே நிறுத்துறாங்க. அரசர் கேட்குறாரு, திருடன் உண்மையா? இல்லை, நான் திருடலை. இல்லை, உன்னை கையும் களவுமாக பிடித்து வந்திருக்கிறார்கள். உன் கழுத்திலே இருப்பது எங்களுடைய முத்து மாலை. நீ திருடவில்லை என்று சொன்னால் நாங்கள் நம்ப முடியாது. சரியான சாட்சி உன் கழுத்திலே இருக்கிறது அப்படின்ற அரசன் சொல்கிறான். அப்போ இவர் என்ன செய்ய முடியும்? யார் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. சரிப்பா, அப்போ திருடன் நீங்கள் நம்பிட்டீங்க, எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு உடனே இவரை கழுமரத்தில் ஏற்றுங்கள் அப்படின்றான் அரசன். கழுமரத்தில் ஏற்றத்துக்கு ஒன்றுமே நிறுத்திட்டாங்க. கழுமரத்தை பார்க்குறாரு. கழுமரத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு, என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப் பெற்றேன், உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த வினை, இந்த ஊன் எடுத்த பின் செய்த வினை யாதொன்றும் இல்லை, இந்த ஊன் எடுத்த பின் செய்த வினை யாதொன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ வந்தது வந்து இப்போ மூண்டது இதுவோ. பராபரமேன் பரத்தில் பரமேன் சத்தியபதமேன் தத்துவபதமேன் தம்பரபதமேன் தனிப்பெரும் பரமேன் அம்பரபரமே பராபரமே சிவமே அப்படின்னு பாடினார். பாடின உடனே கொடிமரம் பற்றி எரிஞ்சுது. காவலர்கள்லாம் ஓடி சொன்னாங்க, இந்த சாமியார் ஒரு பாட்டு பாடினாரு, நம்ம கழுமரம் வந்து எரிஞ்சு போச்சு, அது மட்டும் தீ பிடிச்சி மலை எரிஞ்சு போச்சு, கழுமரத்தில் ஏற்ற முடியல அப்படின்னு போய் சொன்னாங்க. சொன்ன உடனே அரசன் வந்து பார்த்தான், ஆஹா, ஒரு உத்தமனை வந்து நாம் கழுமரத்தில் ஏற்றிட்டுமே, நாம் செய்த ஆட்சி சரியில்லை, சரியான விசாரணை இல்லை, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யினார். இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமாக ஒரு 2 நாள் வச்சிருந்து விசாரணை பண்ணாத உடனடியாக நம்ம தண்டனை கொடுத்துட்டுமே, ஒரு நிரபராதிக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டுமே, ஒரு சித்தருக்கு மகானுக்கு போய் நம்ம தண்டனை கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த அரசனானவன், ஐயா என்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அணுக விட்டுட்டான். பட்டினத்தார் வந்து காதர்ந்த ஊசியும் கடவாய்க்கு வராதுக்கான்னு சொன்ன உடனே அவர் துறவரம் வந்துட்டார். பட்டினத்தாடிகளை கழுமரத்தில் ஏற்றும் பொழுது கழுமரம் எரிந்ததனால அந்த பத்திரகிரியாரும் துறவரம் பூண்டார். அப்ப இந்த வினை எதுக்கு வந்ததுன்னு சொன்னா, பத்திரகிரியார சிஷியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை நாணமடைய செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை. அதனால்தான் ஒரு சோதனை, நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது ஒரு சாதனை படைக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு சோதனை வந்துடுது, அது சாதனை படைக்க போகுது. இப்போ நான் ஒரு 23 ஆண்டு காலம் அரசாங்க நீர்நிலையில் ஒரு குடியிலிட்டு அங்கே ஆகாரம் கொடுத்துட்டு இருந்தேன், 23 வருஷமா. இப்போ நீர்நிலை என்று அப்புறப்படுத்திட்டாங்க, அது சோதனை தானே, அது சோதனை. இப்போ வாடகை இடத்துல இருக்கிறோம், அப்பயும் விடலை, பசிப்பிணிக்கு மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், பெருவான்னு சொன்னது. இப்போ வாடகை இடத்துல இருக்கிறோம், ஆனால் அங்கே வந்தது சோதனை, அடுத்தது சாதனை படைக்கும். அது இன்னும் 1 வருஷம் ஆகுமோ 2 வருஷம் ஆகுமோ, என் செயலால் ஆவது யாதொன்று இல்லைன்னு சொன்னார். இது இறைவன் செயலில் தான் இருக்குது. அதுபோல்
நமக்கு ஒரு சோதனை வந்தால் அது சாதனையாக மாறும் என்பதுதான் சித்தர்கள் சொல்றாங்க. நாம் மறையக்கூடிய வழியை வள்ளல் பெருமான் அகவல்லியும் ஞானசரியிலுமே சொல்லியிருக்கிறார். 6ஆம் திருமுறையில் முடிந்த முடிவான நிலை என்ன அப்படின்ற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிற ஆகாரம் தான் இதுக்கு காரணம். இப்போ இல்லறத்தில் இருக்கும்போது எது சாப்பிட்டுருங்க, சைவ உணவு சாப்பிட்றீங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் வெந்நீரை குடித்து பழகுங்கள் சொல்கிறேன். வெந்நீர்னா சாதாரண வெந்நீர், அதனால மிதமான வெந்நீர் சாப்பிட்டா இல்லறத்தான். 2 பங்கு சுட வச்சு 1 பங்கு சாப்பிட்டா துறவரத்தான். 300 மில்லி தண்ணியை 200 மில்லி சுண்டிய பிறகு சாப்பிட்டா அமுதம். அதை சாப்பிட்டா இந்த உடம்புல உயிரணுக்கள் இருக்காது, உற்பத்தி ஆகாது, இந்த உடம்புல புழு பூக்காது, உடம்பு மறையும். இதுக்கு வள்ளல் பெருமான் சொல்றார், நீங்க பிடிவாதமாக இருந்து நான் சொல்வதை நடத்தினால் பாவி என்று பெயர் எடுக்காமல் இருந்தார். திருமூலர் சொல்வது போல பாவி என்று பெயர் எடுத்தாலும் நீங்க அடைய முடியாது. நல்லவனாக, பரிசுத்தவனாக, பரிசுத்தமானவனாக, நேர்மையானவனாக, பிற உயிருக்கு நன்மை செய்தவனாக இருந்தால் மட்டுமே நான் சொல்வதை நீங்க அடைய முடியும். இந்த ஆகாரம் சாட்டா அடையலாம் என்று திட்டவட்டமாக சொல்றார்கள். என்கிட்ட சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாதுங்க. இப்போ 10வது படிக்கிறோம், அதில் 10 பேர் 20 பேர் படிக்கிறோம்னு வச்சுக்க, அதில் ஒருத்தனாவது ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களே. அதுபோல் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் நன்முயற்சியில் இருப்பாங்க, அவங்கள பலகீனப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் முடியாது, அவர் மட்டும்தான் அடைய முடியும், அதெல்லாம் முடியாதுண்ணா. அவர் தான் விவரம் சொல்லியிருக்காரு. விவரத்தை சரியாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒன்று பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை வள்ளல் பெருமான் சொன்னதை நாம் கடைப்பிடித்தால் அந்த நிலையை அடையலாம். சித்தர்கள் சொல்வதெல்லாம் நாம் கடைப்பிடித்தால் இந்த நிலையை அடையலாம் என்று சொல்லி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் அதில் நல்லது. ஏன்னா கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கசக்கும், முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு பூரா தித்திக்கணும். அதனால் வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.